வணக்கம். வயலன் நியூஸ் முதன்மை செய்திகள் வாசிப்பது பத்மபிரியா. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள மோந்தா புயல் இன்றிரவு ஆந்திராவில் கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மோந்தா புயல் மணிக்கு 15 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது. ஆந்திராவின் காக்கிநாடா அருகே மசூலிப்பட்டினம் கலிங்கப்பட்டினம் இடையே கரையை கடக்கும் போது மணிக்கு 110 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புயல் சின்னம் காரணமாக சென்னை, எண்ணூர், காட்டுப்பள்ளி, கடலூர், நாகை, தூத்துக்குடி, பாம்பன், புதுச்சேரி, காரைக்கால் ஆகிய இடங்களில் ஏற்றப்பட்ட புயல் எச்சரிக்கை கூண்டு தொடர்ந்து நீடிக்கிறது. வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் தமிழ்நாட்டில் உள்ள அணைகள் மற்றும் நீர்நிலைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன. 71 அடி கொள்ளளவை கொண்ட வைகை அணையில் தற்போது 69 அடிக்கு நீர் உள்ளது. இதனால் அணை கடல் போல் காட்சியளிக்கிறது. மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு குறைந்துள்ளதால் அதிலிருந்து வெளியேற்றப்படும் நீரின் அளவு 35,000 கன அடியாக குறைக்கப்பட்டுள்ளது. 93.47 TMC முழு கொள்ளளவு கொண்ட இந்த அணை நடப்பு ஆண்டில் இதுவரை 7 முறை நிரம்பியுள்ளது. வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து வரும் சூழலில் சென்னை மாநகராட்சியில் அமைக்கப்பட்டுள்ள கட்டுப்பாட்டு மையத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பல்வேறு பகுதிகளில் பெய்யும் மழையின் அளவு, கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் சுரங்க பாதைகளில் போக்குவரத்து, மாநகராட்சிக்குட்பட்ட கால்வாய்களில் நீர்மட்டம், ஆறுகள், கடலுடன் கலக்கும் முகத்வாரத்தில் உள்ள நிலவரம் குறித்து 24 மணி நேரமும் கண்காணித்து நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்டுப்பாட்டு அறைக்கு 1913 தொலைபேசி மூலமாக வந்த புகார்களின் விவரங்கள் பதிவேடுகளில் பதியப்பட்டுள்ளதா என்றும் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்தும் உதயநிதி ஆய்வு செய்தார். வாக்காளர் பட்டியல் திருத்த பணியால் திமுக அமைச்சர்கள் அச்சமடைந்துள்ளதாக மாநில பாரதிய ஜனதா தலைவர் நயினா நாகேந்திரன் விமர்சித்துள்ளார். கோவையில் இன்று காலை செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர், முன்னாள் பிரதமர் நேரு காலத்திலிருந்தே வாக்காளர் பட்டியலில் விடுப்பு, சேர்ப்பு, இறந்தவர்கள் பெயரை நீக்குவது நடந்து வருகிறது என கூறுகிறார். பீகார் மாநிலத்தில் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டவர்களில் 28 லட்சம் பேர் இறந்தவர்கள், மற்றவர்கள் சட்டத்திற்கு புறம்பான முறையில் குடியேறியவர்கள் எனவும் நாகேந்திரன் தெரிவித்தார். தலைநகர் டெல்லியில் யமுனை ஆற்றை தூய்மைப்படுத்தும் விழிப்புணர்வு நிகழ்ச்சியை வீடியோ எடுத்த பாரதிய ஜனதா MLA ரவீந்தர் சிங் நெகி தடுமாறி ஆற்றில் விழுந்தார். ஆற்றின் கரையோரம் நின்று கொண்டு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை ரவீந்தர் சிங் படம் பிடித்துக் கொண்டிருந்தார். அப்போது அவர் திடீரென நிலை தடுமாறி ஆற்றுக்குள் விழுந்தார். அச்சமயம் அங்கு நின்று கொண்டிருந்த நெகியின் ஆதரவாளர்கள் அவரை உடனடியாக மீட்டு கரைக்கு கொண்டு வந்தனர். இந்த சம்பவம் தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. ஒரு காலத்தில் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமாரை விமர்சித்து வந்த லோக் ஜனசக்தி கட்சியின் தலைவர் சிராக் பாஸ்வான் தற்போது தனது நிலைப்பாட்டை தலைகீழாக மாற்றிக் கொண்டுள்ளார். பீகார் தேர்தலில் நிதிஷ்குமாரை மீண்டும் முதலமைச்சராக்குவதற்கு ஆதரவாக தனது கட்சி MLAக்கள் வாக்களிப்பார்கள் என்று சிராக் பாஸ்வான் தெரிவித்துள்ளார். பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி இம்முறை வலுவாகவும் ஒற்றுமையாகவும் இருப்பதாக சிராக் பாஸ்வான் கூறியிருக்கிறார். கரீபியனில் உள்ள ஜமைக்கா தீவு இவ்வாண்டில் வலிமையான சூறாவளியை எதிர்கொள்ள தயாராகி வருகிறது. மெலிசா என பெயர் சூட்டப்பட்டுள்ள அந்த சூறாவளி தாக்கும் போது மணிக்கு 175 மைல் வேகத்தில் காற்று வீசும் என்று அமெரிக்க வானிலை ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளனர். ஜமைக்கா தீவில் இதுவரை பதிவான சூறாவளியில் இது மிகவும் வலிமையானதாக இருக்கும் என்றும் வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். மெலிசா சூறாவளி பேரழிவை ஏற்படுத்தும் என கணிக்கப்பட்டுள்ளது. ஜமைக்காவை அச்சுறுத்தி வரும் மெலிசா புயலுக்கு இதுவரை 3 பேர் பலியாகிவிட்டனர். பிரிட்டிஷ் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் தண்டிக்கப்பட்ட நெதர்லாந்து கைப்பந்து வீரருக்கு ஆஸ்திரேலியாவில் விளையாட விசா மறுக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் நாளை காலை 6 மணிக்கு. வணக்கம்.